ஸோ குரூப் டி ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பையன் ஸோ 1 கிலோமீட்டர் டைமிங்க 3 நிமிஷம் 40 செகண்ட் டைமிங் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் ஃபிசிக்கலில் போய் அவனால் கிளியர் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ இதே இடத்துல இன்னொரு பையன் ஒரு 5:30 வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 20 days ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ஈஸியாகவே ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி இன்ஜுரிலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், என்ன மாதிரி பெயின்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி போன குரூப் டி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இதில் தப்பு பண்ணாங்க. ஏன்னா நமக்கு இன்னும் 10 to 15 days ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அவங்க என்னென்ன பெயின்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த பெயின் வராமல் நாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது. போன குரூப் டியில் நிறைய பேர் நமக்கு வந்து கமெண்ட்ல வந்து பண்ணியிருந்தாங்க, நான் இந்த மாதிரி பெயின்லாம் எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தரும் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போன குரூப் டி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2022 டிசம்பர் 22 ரிசல்ட் வந்து சரிங்களா? ஸோ அப்போயே நமக்கு வந்து ஃபிசிக்கல் டேட்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஜனவரி 19 நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுலேருந்து ஃபிசிக்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 நாள் தான் நமக்கு டைமே இருந்து. சரிங்களா? ஸோ இதனால ரிசல்ட் வந்து ஏன்னா போன வாட்டி பல்க் வேகன்சி அதனால் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் அட்டன் பண்ணால் பட் நல்ல ஒரு மார்க் வந்ததால ஓகே ஃபிசிக்கல் கிளியர் பண்ணால் ஜாப் அப்படின்ட்டு நல்லா வந்து புஷ் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு 2 or 3 days 4 days போனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே பெயின். ஏன்னா யாருமே ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா தானே டைமிங் திரும்ப செக் பண்ணுறது, ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணுறது, என்ன ஷூ யூஸ் பண்ணணும்னு தெரியாமல், ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒரு இன்ஜுரி வந்து ஆயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஒரு 10 கமெண்ட் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்கிறேன். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீ பெயின் 1 வீக்கா சரியாகலாம் என்ன பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நான் ஃபைனல் வீடியோ எண்டில் வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன். ஆங்கிள் பெயின், நீ பெயின், சின் போன் பெயின், மசில்ஸ் பெயின், காப் மசில்ஸ் பெயின், தை மசில்ஸ் பெயின் எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் நீ பெயின் 1 வீக்கா சரியாகலாம் என்ன பண்ணுறது. சரிங்களா? ஸோ அடுத்த கமெண்ட் பார்ப்போம். ப்ரோ முட்டி வலி வந்த பிறகு என்ன பண்ணணும், நடக்கும்போது முட்டி வலிக்குது எப்படி சரி பண்ணுறது, ஏதாவது வலி இருக்கா? சார் கண்டிப்பாக வலி இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹவு டு அவாய்ட் நீ பெயின், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் திஸ் பெயின், ஐ கான் ரன் அட்லீஸ்ட் 1 step, ப்ளீஸ் ஹெல்ப் ப்ரோ, கிவ் எனி சஜஷன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் பெயின் சோ மச், நீ பெயின் இருக்கு ப்ரோ. ஸோ ரோட்டில் ரன் பண்ணுறதுக்கும் கிரவுண்டில் ரன் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்னு சொல்லுங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதாவது கிரவுண்ட் ரன்னிங் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் செட் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ரோட்டில் வந்து ஈஸியாக வந்து ஒரு 5 kilometer நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணி நம்ம வந்து போயிடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்து அங்கே ஒரு 1 kilometer போனதுக்கப்புறம் ஒரு பார்க் இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கும், இல்லை வேற இன்னொரு ஊர் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து புது பிளேஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? அதே 5 kilometer நீங்கள் 400 meter கிரவுண்டில் ஓடணும் அப்படின்னா 12.5 ரவுண்டு. சரிங்களா? ஒரு 4 ரவுண்டு போனதுக்கு அப்புறமே என்னடா இன்னொரு 8 ரவுண்டு ஓட இருக்கும். ஸோ இப்பவுமே ப்ரீதிங் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஓடுறதுன்னு ஒரு 2 ரவுண்டு ஃபைட் பண்ணுவீங்க, 6 ரவுண்டு போனதுக்கு அப்புறம் நின்றுவேன். சரிங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் தான். கிரவுண்ட் ரன்னிங்க்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதனால தான் போன SSGD பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ரோட்லேயே ப்ராக்டிஸ் டைமிங் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரவுண்டில் வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரோட்டுக்கும் கிரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரோட் ரன்னிங் பண்ணுறத விட கிரவுண்ட் ரன்னிங் பண்ணுறது தான் பெஸ்ட். சரி, ஏன்னா ரோட்டில் பண்ணுறவங்களால கிரவுண்டில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியாது. சரி, அதே இது கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிரவுண்டில் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க, ரோட்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ரிடியூஸ் நீ பெயின் on 19th January is my group D exam running. சரிங்களா? போன குரூப் டி பற்றி சொல்லியிருக்கேன். போன குரூப் டியில் 19ஆம் தேதி வந்து பிசிக்கல் டேட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ சின் பெயினா இருக்கு என்ன பண்ணுறது. ஓகேவா? ஸோ அடுத்த கமெண்ட் ப்ரோ ஐ ஹாவ் அ knee problem for 4 days, give me solution to this. ஓகேவா? அடுத்த கமெண்ட் ப்ரோ போத் லெக்லையும் ஆங்கிள் பெயினா இருக்கு, 11 days ஆச்சு இன்னும் சரியாகல, வாக் மட்டும்தான் பண்ண முடியுது, ரன் பண்ணா 2 ஸ்டெப்லயே ரொம்ப பெயின் ஆகுது, எனி சொல்யூஷன் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ ரைட் லெக் ஜாயின் ரன் பண்ணும்போது வலிக்குது, நடக்கும்போது வலிக்குது, ஃபுல் ஸ்டெப்பாக வச்சு ரன் பண்ண முடியல, ஹவு டு கியூர் திஸ் ப்ராப்ளம். ஸோ பிடி கிட்ட வரும்போது இப்படி ஆகுது. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்து குரூப் டிக்கு வந்து ஒரு 20 to 25 days கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ 800 meters 6:12 வரேன், அதுக்கப்புறம் ஓட முடியல, 3 days ப்ராக்டிஸ் பண்ணல பிகாஸ் நீ பெயின் அதிகமாக இருக்கு, இன்னும் 10 days தான் ப்ரோ இருக்கு. சரிங்களா? கான்ஃபிடென்ட் கம்மியாயிடும் போல, எப்படி ப்ரோ நீ பெயினை ரெடியூஸ் பண்றது அண்ட் டைமிங் எப்படி கொண்டு வரணும் ப்ரோ. சரிங்களா? அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ சின் போன் பெயினா இருக்கு, ஸ்டெப் வைக்கவே முடியல, முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டரு கோல்டு வாட்டரு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டேன், ஒரு 3 days ரெஸ்ட் தரலாமா பாடிக்கு, அப்புறம் ஓகே ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஹவு டு ரிடியூஸ் தை மசில்ஸ் பெயின். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 10 கமெண்ட் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு 50-100 கமெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து ஆகுதுக்கா ஒரு 10 கமெண்ட் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏன்னா தானே நான் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஒரு காரணம். நம்மளுக்கு இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ரொம்ப
பொறுமையாக வந்து இருக்கணும் சரிங்களா. ஏன்னா ரன்னிங்கில் பேசிக்காக ஒரு சில விஷயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. பிஃபோர் ரன்னிங் நம்ம கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். நம்மளுடைய ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, பாடி கெப்பாசிட்டி மீன்ஸ் நம்ம ஒரு சிலவங்க 85 kg மேலே இருப்பாங்க, 90 kg இருப்பாங்க, ஒரு சிலவங்க ஸ்கூலில் கொஞ்சம் ஃபிட்னஸாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க ரீசெண்டாக ஃபிட்னஸ் இருப்பாங்க, ஒரு சிலவங்க குரூப் டி குரூப் நிறைய இருக்குது ஃபிட்னஸே இருக்காது, ரன்னிங்கே பண்ணியிருக்கோம்னா சரிங்களா. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரைனிங் பிளான் வந்து நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, ரன்னிங் முடிச்சுட்டு லேட் ஆகுது அப்படின்ட்டு வேலைக்கு போயிடுவாங்க சரிங்களா. ஸோ ஒரு நாள் ஸ்ட்ரெச்சிங் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் நமக்கான சரியாக வந்து பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா தானே பண்ணாதீங்க. ரிசல்ட்டு நமக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா வந்து நீங்கள் யூடியூப்ல நிறைய வந்து சர்ச் பண்ணி பாருங்க, ரன்னிங் ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி பண்ணோம். நானே சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் வந்து பாருங்க சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங்ல 1 கிலோமீட்டர் 3:40 ஓடின பையன் எப்படி பிசிக்கல் கிளியர் பண்ண முடியாம போனது அப்படிங்கிறத பத்தி இப்போ சொல்றேன் சரிங்களா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 18 சரிங்களா. நமக்கு ஏப்ரல் 25 வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ஏப்ரல் 25 ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு மே 25 வந்து பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 30 days வந்து நமக்கு வந்து டைம் வந்து இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் சரிங்களா. ஒரு 3 நிமிஷம் 40 செகண்ட் இப்போ ஓடின பையன் தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். இன்னும் நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஒரு மே 15 அவனுக்கு வந்து ஒரு இன்ஜுரி வந்து ஆயிடுது சரி. ஸ்பீட் ட்ரைனிங் தொடர்ந்து பண்றதால சரியா ரெக்கவர் ஆகாம ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப டைமிங் செக் பண்ணும்போது அவனால பெயின் வந்ததால அவனோட டைமிங்கே ஒரு அதுல இருந்து 1 நிமிஷம் கூடிடுச்சு சரிங்களா. ஒரு 4:50 வந்துருச்சு சரி. என்ன காரணம் அப்படின்னா பெயின். ஆனால் அவனுக்கு ஓடக்கூடிய என்ட்ரன்ஸ், கோர் ஸ்ட்ரென்த், லெக் ஸ்ட்ரென்த், மைண்ட் செட் எல்லாமே இருக்கு. அவனுக்கு அந்த பெயினால இன்ஜுரியால அவனால புஷ் பண்ண முடியல சரிங்களா. இப்போ அவன் என்ன பண்ணுவான், மே 15 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 days தான் இருக்கு. ஸோ நம்ம டைமிங் நமக்கு 4:40 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டைமை குறைக்க திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி அந்த இன்ஜுரி லெவல் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் போயிடும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60% நமக்கு பெயின் இருந்து அப்படின்னா அது 70% ஆகும். திரும்ப ப்ராக்டிஸ் பண்றான், 80% ஆகும். திரும்ப ப்ராக்டிஸ் பண்றான். மே 23 போனதுக்கு அப்புறம் 90% பெயின் வந்து நிற்கும் சரிங்களா. இப்போ பிசிக்கல் பெயின் என்ன ஆகும், அவனோட எனர்ஜியை ஃபுல்லா வந்து யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. என்ன காரணம் அப்படின்னா பெயின். ஓகேவா. ஸோ இதனாலதான் நாம ஒரு இன்ஜுரி ஆகாம நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். நீங்க ஒரு இன்ஜுரி நீங்க ட்ரைனிங்ல ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பிசிக்கல் கோலை நீங்க வந்து மறந்துடணும் சரிங்களா. ஸோ அதனால இன்ஜுரி ஆகாம நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க. இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் சரிங்களா. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிரும் நினைப்பாங்க சரி. அப்படிலாம் கிடையாது ஓகேவா. ஸோ நமக்கு இப்போ நிறைய போன குரூப்ல லைவ் ட்ரைனிங்ல பார்த்து நிறைய கேட்டாங்க, எனக்கு ரொம்ப நீ பெயினா இருக்கு பிசிக்கல். ஏன்னா நான் வந்து ஜனவரி 17 வரைக்கும் நான் வந்து லைவ் கிளாஸ் வந்து கொடுத்துருந்தேன். 18 ரெஸ்ட் போட்டு பிசிக்கல் வந்து 90 வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஸோ அப்போ கூட 16 நிறைய கேட்டிருந்தாங்க, அப்புறம் எனக்கு ஆங்கிள் பெயினா இருக்கு, நீ பெயினா இருக்கு, என்ன பண்றது, 3 நாள் ரெஸ்ட் போட்டு டேரக்டா பிசிக்கல் போய் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் சரிங்க. என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இப்போ அதே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சரிங்களா. ஒரு 70% பிசிக்கலுக்கு 5 நாள் தான் இருக்கு சரிங்களா. ஹெவி நீ பெயின் இருக்கு, இல்லை ஹெவி ஆங்கிள் பெயின் இருக்கு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு 60% பெயின் இருக்கு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் ப்ராக்டிஸ் பண்றதால பெயினோட லெவல் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பெயின் கூடிடுச்சு அப்படின்னா அந்த பையனால அவனோட எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது சரி. அதே இடத்துல நாம இந்த 4 நாள் ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா அந்த பெயின் 70% இருந்து ஒரு நாள் ரெஸ்ட் போட்டோம் 60 ஆகும். அடுத்த நாள் ரெஸ்ட் 55, 50 இந்த மாதிரி பெயின் நமக்கு ரெடியூஸ் ஆயிட்டு அப்படின்னா பிசிக்கல்ல போய் நம்ம வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து ரன் பண்ணலாம் சரிங்களா. இது நம்ம பெயினோட நமக்கு வலியோட நம்மளால ஓட முடியாது சரி. அதனால நல்ல ஒரு ரெஸ்ட் போடுறதால நமக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் டவுன் ஆகாது சரிங்களா. நம்ம 2 weeks நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா திரும்ப நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை பிடிக்க ஒரு 1 week டைம் எடுக்கும் சரி. மற்றபடி 3 நாள் 4 நாள் நம்ம ரெஸ்ட் போடுறது தப்பு கிடையாது சரிங்களா. ஸோ அதனால நிறைய பேர் இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் பிசிக்கல் டேட் வரும்போது கூட நமக்கு இன்ஜுரி அப்போ கூட நீங்க இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அதனால பொறுமையா இருந்து ஒரு 4 நாள் ரெஸ்ட் போட்டு டேரக்டா வந்து பிசிக்கல் போய் அட்டன் பண்ணா நம்மளுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஓடலாம் சரிங்களா. அப்படி இல்லை நீங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓடக்கூடிய என்ட்ரன்ஸ், ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கும். ஆனால் ஆங்கிள் இது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா ஓடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வைக்கும் போது ஆங்கிள்லயே உங்களுடைய ஸ்பீட் வந்து ஸ்டாப் ஆயிடும் சரிங்களா. ஸோ அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ இன்னொரு பையன் 5:30 ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 20 daysல கிளியர் பண்ண முடியல, அதை பத்தி நான் சொல்றேன் ஓகேவா. இப்போ நீங்க தான் ஒரு 70-75 kg வெயிட் இருக்கீங்க, நல்லா லீனா ஃபிட்டா இருக்கீங்க, ஓவர் வெயிட்லாம் கிடையாது, ஓரளவு இப்போ தான் 1 கிலோமீட்டர் டைம் செக் பண்ணும்போது ஒரு 5:30 வருது அப்படின்னா ப்ராப்பரான ட்ரைனிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 5:30 இருந்து டேரெக்டாக 4:45, 4:30 நம்ம ஈஸியாக வந்து வந்துடலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4:10, அடுத்த வீக்கே ஒரு 4 நம்ம வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம் சார். இது யார் அப்படின்னா ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கிறாங்க. ஸோ 172 வந்து ஹைட் இருக்காங்க, ஒரு 75 kg இல்லை 68 kg 65 kg லைன் அண்ட் ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கொண்டு வரலாம். இந்த இடத்துல ஒரு 85 kg 90 kg இருக்கவங்களுக்கு இது வந்து சூட் ஆகாது சரிங்களா. அவங்க இன்னும் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸஸ் அதுக்கு ஏற்ற அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் சரிங்களா. ஒரு லீன் அண்ட் ஃபிட்டாக தான் நமக்கு ஒரு 20 days போதும் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து பண்ணாங்க சரிங்களா. ஸோ போன குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணாங்க சரிங்களா. நான் பிசிக்கலுக்கு வீடியோ போட்டதே கரெக்டாக அந்த ரிசல்ட் அன்னைக்கு தான், டிசம்பர் 22 ஒரு 345 346 ஒரு வீடியோ வந்து போட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 or 3 days போனதுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படி ஒருத்தவங்க ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க தெரிய ஆரம்பிச்சது. டிசம்பர் 28 27 அதுக்கப்புறம் தான்
குறிப்பாக ஜனவரி 1 தான் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 days தான் நிறைய ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி கிளியர் வந்து பண்ணிதான் சரிங்களா. நீங்கள் கமெண்ட்ல பார்த்ததும் நம்மளுடைய போன வருஷம் ட்ரைனிங் வந்து எடுத்தவங்க சரிங்களா. அதை தாண்டி ஒரு 7 days லைவ் ட்ரைனிங் நான் வந்து கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதனால ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் வந்து பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஆங்கிள் பெயின், சின்போன் பெயின், நீ பெயின், காப் மசில்ஸ், தை பெயின் ஓகேவா. ஸோ இதான் நாம எப்படி வந்து கியூர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிடும் ஓகேவா. ஸோ ஆங்கிள் பெயின் வந்து எதுக்கு வருது அப்படின்னா நம்ம ஓடுற சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்ப்ராப்பரா இருக்கும், குண்டும் குழியுமா இருக்கும். அப்போ நம்ம ரன் பண்ணும்போது நம்மள அறியாம அந்த ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ஜாயிண்ட்ல ரத்தம் கட்டி நமக்கு ஒரு வீங்கி அந்த இடத்துல வந்து ஒரு பெயின் வந்து வரும். சரி, இது வந்து ரொம்ப மோசமான பெயின். ஏன்னா மற்ற பெயின் கூட நம்ம வந்து புஷ் பண்ணி ஓடலாம். ஆங்கிள் பெயின் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் வைக்க உங்கள் ஸ்பீடை வந்து அதை வந்து பண்ண வந்து விடாது சரிங்களா. ஸோ அதனால நீங்கள் ஓடுற சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம குண்டு குழியுமா இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆங்கிள் பெயின் வந்தாலுமே ஒரு 2 or 3 days ரெஸ்ட் போட்டுட்டு நல்லா ஐஸ் வைங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 வாட்டி வந்து ஐஸ் வைங்க. காலையில் வைங்க, ஆஃப்டர்நூன் வைங்க, நைட் வைங்க சரிங்களா. ரொம்ப பெயினாக இருந்தோம்னா ஃபிசியோதெரப்பி கூட போய் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஆங்கிள் பெயினை நம்ம இப்படி தான் பண்ணணும். ஓடும்போது குண்டு குழியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எப்போவுமே கிரவுண்டு போனதுக்கப்புறம் அப்படியே ஓட ஆரம்பிக்கக்கூடாது சரிங்களா. கிரவுண்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வாக் பண்ணணும். கிரவுண்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, கல்லு கிடக்கா, பாட்டில் கிட்ட உடச்சு போட்டிருக்காங்க, எந்த இடத்துல மேடு பள்ளமாக இருக்குது, எந்த இடத்துல மணலாக கிடக்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆமாம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிற நிறைய ஒரு 5 o'clock இருட்டுக்கெல்லாம் ஓடுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் கீழே வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. அதனால வந்து கவனமாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்போன் பெயின் அப்படிங்கிறது ரன்னிங்கில் பிகினிங்கில் ரொம்ப காமனான பெயின் சரிங்களா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப பிகினராக இருப்பாங்க. ரன்னிங் அவங்க வந்து வாழ்க்கையில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க சரிங்களா. புதுசாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ புதுசாக நம்ம டைமிங் ரன்னு, ஸ்பீட் ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணும்போது அந்த போன் வந்து அது வந்து புது ஆக்டிவிட்டி சரிங்களா. ஸோ அதனால அந்த போனு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக தான் நமக்கு வந்து பெயின் வந்து வரும். இது வந்து ரன்னிங்ல ரொம்ப காமன். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீ பெயின் ஓகே. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான பெயின் வரும் சரிங்களா. லோயரு, அப்பரு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, சென்ட்ரு, பேக்கில் ஒரு 2 நரம்பு மாதிரி போகும். அந்த இடத்துல வந்து பெயின் வரும் சரி. இதில் சென்ட்ரில் ஒரு பெயின் வந்து வரும் சரிங்களா. இதுதான் நாம ரொம்ப கவனமாக மற்றபடி சுற்றி ஒரு சில ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது வரதான் அதை பற்றி ஒய் பண்ண வேண்டாம். நம்ம நார்மலாக ஐஸ் வைக்கிறது அதை வச்சு கியூர் பண்ணிடலாம் சரிங்களா. பெரும்பாலும் இந்த நீ பெயின் அப்படிங்கிறது வெயிட்டை பொறுத்து இருக்கும். நிறைய பேர் ஒரு 80-85 kg இருக்கும்போது ரன்னிங் அப்படிங்கிறது ஒரு ஜம்மி ஆக்டிவிட்டி தான் ஓகேவா. ஒரு லெக் நம்ம கீழே இருக்கும்போது இன்னொரு லெக் ஏரில் இருக்கும், அடுத்த லெக் நம்ம கீழே வைக்கும்போது அடுத்த லெக் ஏரில் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம ஒரு 85 kg இருக்குன்னா சிங்கிள் லெக்லாம் ஓகேவா. ஸோ ஃபுல் இம்பாக்டே அந்த ஒரு நீல தான் வந்து விழும் சரிங்களா. ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது நீ பெயின் வந்து வரும். நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் வந்து பண்ணணும் சரிங்களா. ஷூ நீங்கள் ஒரு சரியான ரன்னிங் ஷூ இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நீ பெயின் வந்து வரும். ரெகுலராக நீங்கள் ரோட்டில் ரன் பண்ணாலும் நீ பெயின் வந்து வரும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ரோட்டில் போங்க, மற்ற நாள் நீங்கள் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா பெஸ்ட் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த காப் மசில்ஸ் பெயின், ஹாம்ஸ்ட்ரிங் பெயின், க்ளூட்ஸ் பெயின் இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பீட் செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து காமனாக வந்து வரக்கூடிய இதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து டைமிங் செக் பண்ணும்போது நமக்கு ஒரு 5 நிமிஷம் வருதுன்னா ஒவ்வொரு 200 மீட்டர் நம்ம ஒரு 60 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுவோம். இதே நம்ம ஸ்பீட் செக்ஷன் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக 45 செகண்ட்ஸில் 40 செகண்ட்ல ஈஸியாக ஓட முடியும் சரிங்களா. ஒரு 200 மீட்டர் நாம ஒரு 5 பேஸ்ல ஓடும்போது இந்த அளவு நம்ம எஃபோர்ட் போடுவோம் சரிங்களா. அதே ஒரு 40% ஓடும்போது ஃபுல் எஃபோர்ட் போடுவோம் சரிங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காப் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், க்ளூட் மசில் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ அதெல்லாம் பெயின் வந்து வரதா செய்யும். அதுக்கு நம்ம ஒரு 2 weeks ப்ராக்டிஸ், சின்போன் பெயின் மாதிரி தான். அதுக்கு ஒரு 2 weeks ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அடாப்ட் ஆயிரும். நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து போதும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் கியூர் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பெயின், நீல அந்த சென்ட்ரு பெயின், ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து சின்போன் பெயின் காமனாக வரக்கூடிய அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம் சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சேனலில் ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து ரன்னிங் பற்றி போட்டிருக்கேன் சார். குரூப் டி மட்டும் கிடையாது, SSGD மேரத்தான் ட்ரைனிங் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. RRB குரூப் டி ஃபிசிக்கலுக்காக ஆன்லைனில் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைமிங் வந்து ஈஸியாகவே ஒரு 3 to 5 weeksல வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துடுவாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. ரீசெண்டாக கூட நிறைய ஃபீட்பேக் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நாளைக்கும் அப்லோட் வந்து பண்ணணும். ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் RRB குரூப் டிக்கு ஆன்லைனில் கோர்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசிக்கல் கிளியர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கு சரிங்களா. ப்ராப்பரான வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும், லெக் ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும், ஸ்டெமினா எப்படி பில்ட் பண்றது, ஸ்டெமினா ஒர்க் அவுட், கோர் ஒர்க் அவுட், ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், 3 ஷெட்யூல் சரிங்களா. நீங்க ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5:30 இருந்து 5:30 ரீச் பண்ணக்கூடிய ஷெட்யூல் இருக்கு. 5:30 இருந்து 4:30 ரீச் பண்ணக்கூடிய செகண்ட் ஷெட்யூல் இருக்கு. 4:30 இருந்து 3:30 ரீச் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் ஷெட்யூல் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 3 ஷெட்யூல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம பெயினை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க குரூப் டி பிசிக்கல் கிளியர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் அந்த கோர்ஸ்ல வந்து இருக்கு சரிங்களா. ஸோ அந்த கோர்ஸ் வாங்கினாலும் நீங்க வந்து கோர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை என்னால் வந்து எந்த ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா சேனல்லையே குரூப் டி பிசிக்கலுக்குன்னு ஒரு ஷெடியூலை வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு சின்ன பொண்ணு 14 வயசு பொண்ணு கூட 4-6 வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு 4-5 ஒரு வீடியோ ரன் பண்ணியிருப்பேன். அப்புறம் விமன் பிசிக்கலுக்காக கார்த்திகா 12 வயசு பொண்ணு 4:47 வந்து ரன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோலாம் பாருங்க, உங்களுக்கு பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். RRB குரூப் டி
பிசிக்கல் வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? ஸோ ரன்னிங் ரிலேட்டடாக வேற எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். சரிங்களா? ஓகே गाइस, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.